ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 13வது அத்தியாயம் க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகா பார்த்துட்டு இருக்கோம். இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்ரஜ்ஞன்னா யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார். இந்த அத்தியாயத்தோட நோக்கம் என்ன அப்படின்னாக்க, மகா வாக்கியத்தை போதிப்பது இந்த அத்தியாயத்தோட நோக்கம். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, இவர்கள் இருவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு காட்டுவதற்காக, அது என்ன சம்பந்தம் அப்படின்னா இரண்டும் ஒன்றுன்னு காட்டுவதற்காக வந்த அத்தியாயம் இது. எப்படி தத்துவம் அசி அப்படின்னு சொல்லும்போது நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். ஜீவாத்மாவான அந்த சீடனை பரமாத்மாவான அந்த பிரம்மத்துடன் ஐக்கியப்படுத்தி கூறுகிறது இந்த தத்துவமசி என்ற வாக்கியம். உபனிஷதத்தோட தாத்பரியம் அதுதான். ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் ஒன்று என்று காட்டும்போது அதை அறிகின்ற அந்த ஜீவன் ஞானத்தை பெறுகிறான். அந்த ஞானம் அவனுக்கு சம்சாரத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கிடைக்கிறது. நிரதிசயமான அந்த ஆனந்தமான அந்த பிரம்மத்தை அடைந்து அனுபவிக்கிறான் அவன். அப்படிப்பட்ட ஆனந்தம் கிடைக்கிறது. அந்த ஆனந்தத்தை புகட்டக்கூடிய, அதுதான் மோட்சம்னு பெயர். அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அத்தியாயம் இது. அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ஜீவாத்மான்னு சொல்லும்போது ஜீவனில் இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று சேத்தன அம்சம், இன்னொன்று அச்சேதனமான அம்சம். ஈஸ்வரனிலும் இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. அதையே இந்த இடத்துல பகவத்கீதையிலே 7ஆம் அத்தியாயத்திலேயே கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார். ஈஸ்வரனுக்கு இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. பரா அப்படின்னு ஒரு பிரகிருதி, அபரா பிரகிருதி அப்படின்னு இருக்கு. பூமிராப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதி எம்மே பின்னாஃப் பிரகிருதி அஷ்டதா அபராயியம் அப்படின்னு சொல்றார். அபரா பிரகிருதி அப்படின்னு ஒரு, எப்படி இங்கே ஜீவனுக்கு அச்சேதனம் இருக்கிறதோ அது போல அவனுக்கு அங்கே ஈஸ்வரருக்கு அபரா பிரகிருதி. ஜீவனுக்கு எப்படி சைத்தன்யம் இருக்கிறதோ அதே போன்று ஈஸ்வரனுக்கு பிரம்ம சக்தி இருக்கிறது, பிரம்மம் இருக்கிறது. அந்த சைத்தன்ய அம்சத்திலே, அந்த பிரம்மத்தின் அம்சத்திலே ஜீவனும் பரபிரம்மமும் ஒன்று. அதை சொல்லுவதற்காக வந்தது இந்த அத்தியாயம், 13வது அத்தியாயம். அதில் முதல்ல க்ஷேத்திரம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் க்ஷேத்திரம் அப்படின்னா இந்த ஷரீரம், இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயத்தே அப்படின்னு ஆரம்பித்தது. இந்த ஷரீரத்தை, உடல்னா எல்லாத்தையும் எடுத்துக்கணும்.
ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், காரண உடல், இப்படி இருக்கக்கூடிய எல்லா விதமான உடல்களையும் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னார்? க்ஷேத்திரம்னாக்க நமக்கு தெரியும், ஒரு எந்த இடத்திலே இந்த விளைகிறதோ அதற்கு பெயர் க்ஷேத்திரம்னு பெயர், நிலம்னு பெயர். அதில் நிலத்தில் விதையை விதைத்தால் அங்கு செடி கொடிகள் வளர்ந்து அந்த விவசாயிக்கு பலன் கொடுக்க போகிறது. அது போன்று இந்த உடலிலே ஜீவன் இருந்து கொண்டு கர்ம பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கிறான். இல்லை, இந்த உடல் க்ஷேத்திரம்னு எதனால சொன்னது அப்படின்னாக்கே, பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உடல். இந்த உடலை அறிபவனாக இதுக்கு உள்ளே ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு ஆத்மா இருக்கிறது. அதுதான் அந்த சைத்தன்ய அம்சம்னு சொன்னமே, அந்த சைத்தன்ய அம்சம் இருந்து கொண்டு இந்த உடலை அறிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் க்ஷேத்ரஜன் அப்படின்னு பெயர். க்ஷேத்ரஜன் தான் அந்த ஆத்மா. அது பின்னாடி பார்க்க போகிறோம். பின்னாடி அந்த க்ஷேத்ரஜனாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் க்ஷேத்ரஜம் சாபி மாம் வித்தி அப்படின்னு 2வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். அந்த க்ஷேத்ரஜனாக ஆத்மாவாக யார், அது ஜீவனுடைய சைத்தன்ய அம்சமாக எது இருந்ததோ அது என்னுடைய பரா பிரகிருதியாக இருக்கக்கூடிய பிரம்ம அம்சத்துடன் அதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டார். இரண்டும் ஒன்று அப்படின்னு அந்த இடத்துல மகா வாக்கியத்தை கொடுத்தார் 2வது ஸ்லோகத்தில். 3வது ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சிருக்கார். இந்த அத்தியாயத்தோட ஒரு சம்மரியை கொடுக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார். தத் க்ஷேத்திரம் யச்சயாதிருக்ஷ யத்விகாரி யதஷ்சயத் சச்சயோ யத் பிரபாவஷ்ச தத் சமாசேனமே ஸ்ருணு அப்படின்னு. இந்த க்ஷேத்திரம்னா என்ன, அது எப்படிப்பட்டது, யாதிருக்ஷ அது எப்படிப்பட்டது, அது எதனாலெல்லாம் அது விகாரமுடையதாக இருக்கிறது. யத் விகாரி யதஷ்சயத். க்ஷேத்திரம் அப்படின்னா பலவிதமான சொல்லியிருக்க, பூமிரா போனலோ வாயு அப்படின்னு நிறையா. எதிலிருந்து எது வருகிறது, ஏன்னா அதில் விகாரங்கள் இருக்கிறதுனால ஒன்றிலிருந்து ஒன்று காரணம், ஒன்று காரியம், ஒன்று காரணம் காரியம், காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படி இருக்கு. எந்த காசிலிருந்து எந்த எஃபெக்ட் வந்தது, எப்படி வந்தது, இதையெல்லாம் சொல்வதற்காக யதஷ்சயத் அப்படின்னு போட்டார். அப்படியாக அந்த க்ஷேத்திரங்கிறதெல்லாம் பற்றி இந்த இதில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முன்னுரை மாதிரி சொல்கிறார். என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அதன் பிறகு சொல்கிறார். சச்சயோயத் பிரபாவஷ்ச, க்ஷேத்திரத்தை தவிர அடுத்து இன்னொன்று சொன்னோம், இந்த க்ஷேத்ரஜன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவர் யார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், அவருடைய பிரபாவம் என்ன அதையும் பார்க்கலாம் அப்படிங்கிறார். தத் சமாசேனமே ஸ்ருணு, இதையெல்லாம் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது இந்த க்ஷேத்திரத்திற்கும் க்ஷேத்ரஜனுக்கும் உள்ள ஒரு இந்த வேறுபாடு, உள்ளபடி உள்ள ஒரு டிஃபரன்சஸ், இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே பெரிய பெரிய மகரிஷிகள் எல்லோரும் இதை மிகவும் அறிந்து கொண்டு புகழ்ந்திருக்கிறார்கள். இது முக்கியமான ஒரு, இதை அறிந்தால் அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னாக்க அதை அறியறதுல என்ன இருக்கு, நிச்சயமா அதுதான் அறிந்து கொள்ள வேண்டியது. அது அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை க்ஷேத்ரஜயோகோ யாத்தாத்மியம் விவக்ஷிதம் ஸ்தௌதி அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அந்த எந்த விவேகத்தை பற்றி சொல்ல போகிறார்களோ, எந்த க்ஷேத்திரத்திற்கும் க்ஷேத்ரஜனுக்கும் உள்ள வேறுபாட்டை இங்கு காட்டப் போகிறாரோ, அதை பெரிய பெரிய மகர்ஷிகள் எல்லாரும் புகழ்ந்து பேசியிருக்கிறார்களாம். ரிஷிபிகி பகுதா கீதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் 4வது ஸ்லோகத்தில். பல ரிஷிகள், ரிஷிபிகி அப்படின்னு ப்ளூரலில் போட்டிருக்கார், வசிஷ்டாதிபிகி அப்படின்னு போடுறார். வசிஷ்டர் முதலிய ரிஷிகள் எல்லோரும் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள், புகழ்ந்து பேசியிருக்கிறார். பகுதா கீதம், பல வழிகளில் பல பல முறை பல விதமாக பேசியிருக்கிறார்கள். ரிஷிகள் மட்டும் புராணங்களில் மட்டும் பேசலை, சந்தோபிகி, சந்தஸ்னாக்க வேதங்களே பேசுகின்றன, உபனிஷதங்கள் பேசுகின்றன. உபனிஷதங்களில் உபனிஷதத்தோட நோக்கமே இதுதான், இந்த இரண்டையும் பிரித்து காட்டுவது தான் நோக்கம். சந்தோபிகி விவிதை பிருதக்கு அப்படிங்கிறார். பலவிதமான சந்தஸ், ரிக், யஜுர், சாம, அதர்வண, இப்படி இருக்கக்கூடிய எல்லா விதமான வேதங்களும் உபனிஷதங்களும்
அந்த க்ஷேத்திரத்திற்கும் க்ஷேத்திரஜன் என்று சொல்லப்பட்டதற்கும், அதாவது ஆத்மாவிற்கும் அனாத்மாவிற்கும் உள்ள வேறுபாட்டை விவேக புரஸ்தரம் பிரித்து காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, பிரம்மசூத்திர பதைஷ்சைவ அப்படின்னார். அந்த உபனிஷத் வாக்கியம் சொன்னார் இல்லையா, அது உபனிஷத் வாக்கியத்தை சொல்லும்போது எந்தெந்த வாக்கியங்கள் அப்படின்னு சொல்றார், பிரம்மசூத்திர பதைஹி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தை காட்டும் பதங்கள் எதெல்லாம் இருக்கோ, எந்தெந்த வாக்கியங்கள்லாம் அந்த பிரம்மத்தை மட்டும் காட்டுகிறதோ, சைத்தன்யமான அம்சத்தை மட்டும் காட்டுகிறதோ, அச்சேதனமாக இருக்கக்கூடியவற்றை எல்லாம் நீக்கிவிட்டு காட்டக்கூடிய அந்த வாக்கியங்களுக்கு பிரம்மசூத்திரம்னு பேர். அப்படிப்பட்ட அந்த பிரம்மசூத்திர பதைஷ்சைவ அப்படிங்கிறார். அது ஏதோ சும்மா சொல்லிட்டு போகல. இந்த வேதத்தில், வேதம்ங்கிறது வந்து ஒரு பெரிய வாங்மயம் அப்படின்னு சொல்கிறது. வாங்மயம் அப்படின்னா அவ்வளோ பெரிய ரெபாசிட்டரி ஆஃப் இந்த ரிஷிகளுடைய கண்டுபிடிப்புகள். அதில் 2 பாகங்கள் இருக்குன்னு சொல்லுவோம். ஒன்று கர்மகாண்டம், இன்னொன்று ஞான காண்டம். இந்த கர்மகாண்டங்களில் அதை பின்பற்றுவதற்கு ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கே ஸ்ரத்தை தேவை. இதையெல்லாம் இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதை அப்படி செஞ்சே ஆகணும். அதில் ஒரு கொஞ்சம் கூட மாற்றமே இருக்கக்கூடாது. ஒரு எந்தெந்த வழி, எந்தெந்த ரூல்ஸ் இருக்கிறதோ, எந்த விதி இருக்கிறதோ, அந்த விதிகளை அப்படியே பின்பற்றி அவற்றை கடைபிடிக்க வேண்டும். கேள்வி கேட்பதற்கு இடமே கிடையாது கர்மகாண்டத்தை பொறுத்தவரையிலும். ஆனால் ஞான காண்டம் உள்ள வந்தாச்சுனாலே அதில் வந்து ஞான காண்டம்னா உபனிஷதங்கள். உபனிஷதங்கள் ஒரு மனிதனுடைய உண்மையான தன்மையை பற்றி பேசப்போகிறது. நான் யார் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறது. ஒவ்வொருவருக்கு தான் யாருங்கிறதுல வந்து பலவிதமான எண்ணங்கள் இருக்கும். அதையெல்லாம் இந்த உபனிஷதங்கள் சரியா தப்பான ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து எடுத்து சொல்ல போகின்றன, இப்படிப்பட்டது அப்படின்னு. அப்போ எத்தனையோ கேட்பவன், அந்த சீடன் இருக்கிறானே, சீடனுக்கு வந்து பல நிலைகளில் பல கேள்விகள் எழும்போம். அந்த பல கேள்விகளுக்கும் இந்த குருவானவர் பதில் சொல்லியாகணும். அப்போது அந்த கேள்வி கேட்கறது, பதில் சொல்கிறது சும்மா சொல்லாமல் அந்த சொல்லக்கூடிய பதிலுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இது இப்படி அப்படின்னு ஒரு சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணத்தோடு சொல்லணும். காரணம் இல்லாமல் ஒரு பதில் சொன்னால் அது வந்து நிச்சயமான பதிலாக இருக்க முடியாது. இந்த பிரம்மத்தை பற்றி பேசக்கூடிய உபனிஷதங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து அந்த ஹேத்துன்னு பேர். காரணம் இல்லாமல் அது பேசாது. அதனால்தான் சீடன் வந்து உபனிஷதங்களில் கேள்வி கேட்பதற்கு அவனை குருவே ஊக்கப்படுத்துவார். அவன் கேட்காமல் இருந்தால் அவனை கூப்பிட்டு என்ன இது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்பார். அங்கே உபனிஷதங்கள் அப்படி இருக்குது, சாந்தோக்கியத்தில் அப்படி இருக்குது. ஒரு சீடன் இதுதான் கடைசி அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்துடுறான். குரு விடலை. அதுக்கப்புறம் அது கடைசி இல்லை, இதுக்கப்புறம் இது ஒன்று இருக்குது கண்டுபிடிச்சிண்டியா அப்படின்னு கேட்குறார் அவரை. இப்படியாக சீடனை தூண்டிவிடக்கூடியவை இந்த உபனிஷதங்கள். அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவை, நல்ல லாஜிக்கலாக இருக்கக்கூடிய அந்த ஹேத்து அது இருக்குது இந்த உபனிஷதங்கள். அதனால தான் இந்த சொல்லியிருக்கார் பிரம்மசூத்திர பதைஹி ஹேத்துமத்பிஹி அப்படிங்கிறார். அப்படி அந்த எப்படி ஒரு தர்க்கங்கள் கூட வச்சு அதன் மூலமாக அந்த பிரம்மத்தை இதுதான் அப்படின்னு கொண்டு வர வேண்டும். நீ யார் அப்படின்னு கேட்டதுக்கு அவருக்கு வந்து அந்த குரு வந்து அப்படி கொண்டு வந்து சொல்லி கொடுக்க வேண்டும். அதை அவனுக்கு அந்த சீடனுக்கு வந்து நிச்சயம் பண்ணி காட்டணும். அப்படி பண்ணக்கூடியவை இந்த உபனிஷதங்கள். அதனால தான் சொல்லியிருக்காரு வினிஷ்சிதைகி, நிச்சயம் பண்ணக்கூடியவை. ஹேத்துமத்பிகி வினிஷ்சிதைகி பிரம்மசூத்திர பதைஷ்சைவ சந்தோபிகி விவிதைகி பிருத்தக் கீதம் அப்படி எடுத்துக்கணும். இந்த க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜனையும் பற்றி, ஆத்மாவையும் அனாத்மாவையும் பற்றி உபனிஷதங்கள் நல்ல யுக்திபூர்வமாக
நிச்சயமாக ஒரு சந்தேகம் எழும்பாமல் தீர்மானமாக உபனிஷதங்கள் கூறுகின்றன அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இதை சொல்வதற்கு என்ன தாத்பரியம் அப்படின்னா, இப்போ அதே அந்த க்ஷேத்திரத்திற்கும் க்ஷேத்திரஜனுக்கும் உள்ள ஒரு வேறுபாடை நான் சொல்லப் போகிறேன். ஓ அர்ஜுனா, மனதை வெளியே விட்டு விடாமல் கேள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயம். இது தெரிந்து கொண்டானே ஆனால் அவனுக்கு மோட்சம் கிடைக்க போகிறது. அதனால ஸ்துத்யா அபிமுகி பூதாய அர்ஜுனாய ஆக, இந்த ஞானத்தை மிகவும் புகழ்ந்து அர்ஜுனனை கூப்பிட்டு இந்த ஞானத்தை பற்றி சொல்ல போகிறார். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல்ல இந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்ல போகிறார். என்னெல்லாம் சொல்கிறேன்னு இவர் முன்னாடி சொன்னார் அப்படின்னா, தற்க்ஷேத்திரம் எச்சயாதிருக்ஷ எத்விகாரி யதஷ்சயத்து. என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா, க்ஷேத்திரம்னா என்ன, அது எப்படிப்பட்டது, எதனால் விகாரம் அடைகிறது, எதிலிருந்து எது, இது போன்ற ஒரு 4 கேள்விகள் இருக்குது. இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன். இதுக்கப்புறம் க்ஷேத்திரஜ்ஞன்னா யார், அவனுடைய மகிமைகள் என்ன, அதையும் சொல்கிறேன். அப்படிங்கிற மொத்தம் 6 விதமான விஷயங்களை பற்றி சொல்ல போகிறார். இப்போ அதில் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறது க்ஷேத்திரம்னா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 2 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். 5, 6ங்கிற 2 ஸ்லோகத்தில் சொல்கிறார். மகாபூதான்யஹங்காரோ புத்திரவ்யக்தமேவச்ச இந்திரியாணி தசைக்கஞ்ச பஞ்சசேந்திரிய கோச்சராக இச்சாத்வேஷ சுகம் துக்கம் சங்காதச்சேதனாதிருதி ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன சவிகாரமுதாகிருதம். இதுதான் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ இந்த 2 ஸ்லோகம் இதுலேருந்து தான் பார்க்கணும். மற்றதெல்லாம் போன வகுப்பில் பார்த்துருந்தோம். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மகாபூதான்யஹங்காரோ புத்திரவ்யக்தமேவச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறார். க்ஷேத்திரமுக்கு 2, இந்த க்ஷேத்திரம்னாலே தெரியும், அச்சேதனமாக இருக்கக்கூடியது க்ஷேத்திரம், சேத்தனமாக இருக்கக்கூடியது க்ஷேத்திரஜன். அந்த ஞ அப்படின்னு வருது இல்லையா, ஞானாக்க ஞானம்னு அர்த்தம். ஞானம் உடையது சேத்தனமானது. இந்த ஒரு பொருள் இருக்கிறது, இங்கே ஒரு பொருள் இருக்குன்னு இந்த இன்னொரு பொருளுக்கு தெரியாது. இந்த டேபிள் இருக்குன்னு இந்த மைக்குக்கு தெரியாது. ஏன்னா இந்த மைக்குக்கு அந்த ஞானம் இல்லை. எதிரே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த டேபிளை பார்க்கலாம், நானும் பார்க்குறேன், எல்லோரும் பார்க்குறார்கள். அப்போது இந்த டேபிள் இருக்கிறது நமக்கு தெரிகிறது அப்படின்னா இங்கே ஒரு சைத்தன்யம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ யார் அறிகிறானோ அவனிடம் சைத்தன்யம் இருக்கிறது. யார் அறியவில்லையோ, இந்த 2 இந்த ஸ்பீக்கருக்கும் இந்த டேபிளுக்கும் மைக்குக்கும் டேபிளுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தெரியாது. அப்போ தெரியாமல் இருந்ததுன்னா இந்த இடத்துல சைத்தன்யம் இல்லை அப்படின்னு அர்த்தமாச்சு. இப்போ இந்த இடத்துல சொல்கிறார், இந்த க்ஷேத்திரங்கிறத பற்றி, க்ஷேத்திரத்தில் மகாபூதானி அகங்காரா புத்திஹி அவ்யக்தமேவச்ச இந்திரியாணி தசைக்கம் ச பஞ்சசேந்திரிய கோச்சராக அப்படின்னு சொன்னார். ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இந்த க்ஷேத்திரம்ங்கிற ஒரு லிஸ்ட்டில் வர்றது. இதெல்லாம் க்ஷேத்திரம்னு நம்ம என்ன சொன்னோம், இந்த ஆப்ஜெக்டை பற்றி க்ஷேத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த க்ஷேத்திரமில் இந்த ஆப்ஜெக்ட் சமயத்தில் நமக்கு புலன்களுக்கு பிடிபடுவதாக இருக்கலாம், சில நேரங்களிலே புலன்களுக்கு பிடிபடாததாக இருக்கலாம். காரியமாக இருக்கக்கூடியது மரம் நமக்கு தெரியும், விதை தெரியாமல் இருக்கும், வேர் தெரியாமல் இருக்கும், வேர் கீழே இருக்கு தெரியாமல் இருக்கு. அதுபோன்று அந்த க்ஷேத்திரத்திலேயே 2 இருக்கு. ஒன்று தெரியக்கூடியது, இன்னொன்று தெரியாதது. தெரியக்கூடியது அப்படின்னா வியக்தம்னு பெயர், தெரியாமல் இருக்கக்கூடியதற்கு அவ்யக்தம்னு பெயர், வெளிப்படாதது, தெரியாதது அப்படின்னு அர்த்தம். இந்த க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லும்போது, க்ஷேத்திரம்னா இந்த உலகம்னு நம்ம எடுத்துக்கிறோம், இந்த பிரபஞ்சம்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுப்போம். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் நமக்கு எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் க்ஷேத்திரம். பார்க்கக்கூடிய பார்க்கப்படுவது எல்லாம் க்ஷேத்திரம். இந்த உலகம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணினா, எல்லா விதமான சயின்டிஸ்டும் அறிவியல் ஆய்வாளர்கள் எல்லோரும் கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பிக் பேங் தியரி என்னமோலாம் இருக்கு இல்லையா. இப்படி பலவிதமான தத்துவவியலாளர்களும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். வேதாந்தம் ஆராய்ச்சி செஞ்சிருக்கு.
சாங்கியர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், வைசேஷிகர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், நியாயம் அவர்கள் நையாயிக்கார்கள் அவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்க, இப்படி நிறையா பேர் பண்ணியிருக்கார்கள். அதில் இந்த சாங்கியர்களுடைய தத்துவத்தின்படி இந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை எடுத்துட்டு இந்த இடத்துல சொல்கிறார். கிருஷ்ணர் சாங்கியர்கள்ட்டேருந்து கடன் வாங்கியிருக்கார், அதை காட்டுறார் இங்கே. முதல்ல அதில் இந்த க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியதில் அவ்யக்தம்னு ஒன்று இருந்தது, அவ்யக்தத்திலிருந்து புத்தி இருந்தது. இதெல்லாம் அந்த லிஸ்ட்டு அந்த ஆர்டரில் சொல்லலை, இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு தான் சொல்லியிருக்காரே தவிர ஆர்டரில் சொல்லலை. அவ்யக்தம் இருந்தது, புத்தி தோன்றி, புத்தின்னாக்க ஒரு சின்ன ஒரு ஒரு மனுஷனோடதுன்னு இல்லை, அது காஸ்மிக் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காஸ்மிக் மைண்டு தோன்றியது. அதன் பிறகு காஸ்மிக் அகங்காரம் தோன்றியது. இப்படின்னு இந்த 3 சொல்லியிருக்கார். அவ்யக்தம், புத்திஹி, அகங்காரஹா, இது 3ஐயும் சொல்லியிருக்கார். அதற்கப்புறம் மகாபூதானி அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த அகங்காரத்திலே தோன்றியவை தான் இந்த தன்மாத்திரைகள்னு சொல்லப்பட்ட சூக்ஷ்ம பூதங்கள். அது 5 இருக்கின்றன. என்ன? ஆகாசம், வாயு, அக்னி, தண்ணீர், பிருத்திவி. இப்படியாக இந்த 5 பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோமே, தன்மாத்திரையாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள். அதன் பிறகு இந்திரியாணி தச அப்படிங்கிற 10 இந்திரியங்கள் அப்படிங்கிறார். 5 ஞானேந்திரியங்கள் நமக்கெல்லாம் தெரியும், கண்ணு, காது, மூக்கு, தொடு உணர்ச்சி, இப்படி இருக்கக்கூடிய இந்த 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள். அதனால தான் 5 + 5 10 ஆச்சு. இந்திரியாணி தச அப்படின்னு சொன்னது ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5 ஆக மொத்தம் 10. ஏக்கம் அப்படின்னு போட்டிருக்காரு, அது மனம்ங்கிற தத்துவம். அதன் பிறகு பஞ்ச இந்திரிய கோச்சராக, வெளியே இருக்கக்கூடிய ஸ்தூல பூதங்களுக்கு இந்திரிய கோச்சரங்கள்னு பெயர். இந்திரியம்னு நம்மளுடைய புலன்கள், புலன்களால் பார்க்கப்படக்கூடிய பொருட்கள், பார்க்கப்படக்கூடிய ஆகாசம், பார்க்கப்படக்கூடிய உணரக்கூடிய இந்த காற்று, தண்ணீர், நெருப்பு, பிருத்திவி, இப்படி இருக்கக்கூடிய 5 பஞ்சபூதங்கள், உணரக்கூடிய ஸ்தூல பூதங்கள். இப்போ என்னென்ன ஆச்சு அப்படின்னா, அவ்யக்தம் இருக்குது, புத்தி இருக்கிறது, அகங்காரம் இருக்கிறது, சூக்ஷ்ம பூதங்கள் 5 மொத்தம் 8 ஆச்சு. இந்திரியாணி தசை அப்படின்னாக்க 10 இந்திரியங்கள் மொத்தம் 18 ஆச்சு. மனஸ் 1 19 ஆச்சு. அதன் பிறகு ஸ்தூல பூதங்கள் 5 மொத்தம் 24 தத்துவங்கள் சொல்கிறார். இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவை இந்த 24 தத்துவங்கள் அப்படின்னு ஆரம்பித்து சொல்கிறார். இவையெல்லாம் என்ன சொல்ல போகிறார்? இவையெல்லாம் க்ஷேத்திரம் சொல்ல போகிறார். நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை, இந்த 24ஐயும் போய் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் அப்படின்னு. எதுக்காக இதை லிஸ்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னா, இவையெல்லாம் ஒதுக்குவதற்காக, இதெல்லாம் க்ஷேத்திரம்னு சொல்வதற்காக. க்ஷேத்திரஜனான ஒரு மனிதனை பார்க்க வேண்டும் இல்லையா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இவை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவையெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டாதான் அதை ஒதுக்க முடியும். அதை ஒதுக்குவதற்காக என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்லிட்டு வராருங்க. மகாபூதானி மகாந்தீச்சதானி சர்வ விகார வியாபகத்வாத் பூதானி ச சூக்ஷ்மானி. விகார வியாபகத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு, சர்வ விகார வியாபகத்வாத், எல்லா விகாரங்களும் கூடியதாக இருக்கின்றன. அவையெல்லாம் விகாரங்கள் உடையவையெல்லாம் க்ஷேத்திரம். ஆத்மா நிர்விகாரமாக இருக்கக்கூடியது. இவையெல்லாம், இவைன்னு எதை சொல்கிறோமோ அதெல்லாம் ஒதுக்கப்பட வேண்டியவை. நான் வேறு, இவை வேறு. நான் என்பதற்கு எதிர்ப்பதம் இவை. அகங்காரா மகாபூத காரணம் அகம் பிரத்யய லக்ஷணா. அகங்கார காரணம் புத்திஹி அத்தியவசாய லக்ஷணா. இதெல்லாம் சமஷ்டி நிலையில் எடுத்துக்கணும். சமஷ்டி நிலை அப்படின்னாக்க யூனிவர்சல் லெவலில் எடுத்துக்கணும். அகங்காரா புத்திஹி அத்தியவசாய லக்ஷணா தற்காரணம் அவ்யக்தம். அவ்யக்தம் தான் எது தெரியாதோ, அதுக்கு தோன்றாமல் இருக்கிறதோ அதுக்கு தான் ஈஸ்வர சக்தி, மாயை அப்படின்னு சொல்கிறார். மம மாயா துரத்தியா அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கு. இப்படியாக 7வது அத்தியாயத்தில்
8 விதமான பிரகிருதி இருக்குது, அஷ்டதா பின்னா அப்படின்னு சொன்னாரே, அதையெல்லாம் இந்த இடத்துல சொல்லி முடிச்சிட்டார். அதன் கூட இப்போ வந்து இந்திரியாணி தச, 10 இந்திரியங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரோத்ராதீனி பஞ்ச, காது முதலிய 5 புலன்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் புத்தீந்திரியாணி, ஞானேந்திரியங்கள் என்று பெயர். அதன் பிறகு வாக், பாணி, பாதம் இதுவெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் சேர்த்து 5. கர்மேந்திரியாணி, அதுவும் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள் சேர்த்து மொத்தம் 10 இந்திரியங்கள் ஆச்சு. ஏக்கம் அப்படிங்கிறது மனஹா, ஏக்கம் ச கிம் தத்து மனஹா, ஏகாதசமாச்சு. மொத்தம் இதுவரையிலும் 11 விட்டது. சங்கல்பாத்யாத்மகம் அப்படின்னு சொல்லிட்டார் மனசுக்கு. அதன் பிறகு பஞ்ச இந்திரிய கோச்சராக அப்படின்னு சொன்னதுனால சப்தாதயா விஷயாக, விஷயங்கள், இந்த இந்திரியங்களால் எவற்றையெல்லாம் பார்க்கின்றோமோ அவையெல்லாம். தானி ஏத்தானி சாங்கியாக சதுர்விம்சதி தத்வானி ஆச்சக்ஷதே. இதை தான் சாங்கியர்கள், சாங்கிய தத்துவத்தை பற்றி பேசுபவர்கள் 24 சதுர்விம்சதி தத்வானி, 24 தத்துவங்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். ஒவ்வொரு தத்துவ அறிஞர்களும் வேதாந்தம்ங்கிறது ஒரு தத்துவம். உத்தரமீமாம்சான்னு பேர் இதுக்கு பேர். இன்னொரு இது இருக்குது, பூர்வமீமாம்சான்னு பேர். கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் முக்கியமானது பூர்வமீமாம்சை. அதன் பிறகு சாங்கியர்கள் இருக்கிறார்கள். சாங்கியர்களுக்கு வந்து கபில முனிவர் தான் அவர் வந்து பிரவர்த்தகர். அவருடைய தத்துவப்படி இந்த பிரபஞ்சத்திற்கு 24 தத்துவங்கள் இருக்குது. அதுதான் மூலம். பிரபஞ்சம் எப்படி தோன்றியதுங்கிறதுக்கு ஆராய்ச்சி இல்லை. நம்மளுடைய வேதாந்தத்தை பொறுத்தவரையிலும் இந்த ஆராய்ச்சிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமே கிடையாது. அதனால தான் உபனிஷதங்கள், எந்த ஒரு உபனிஷதமோ உலகம் இப்படி தோன்றித்துன்னு சொல்லவே இல்லை. சொல்லித்து எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு உபனிஷத்தில் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கு. ஒரே உண்மை அப்படின்னா ஒரே உண்மையே ஒரே மாதிரி தானே சொல்லியிருக்கணும். உபனிஷதங்கள் ஏன் வேற வேற மாதிரி சொல்கிறது? ஒரு அம்மா இருந்தாங்க, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும். ராத்திரி குழந்தைய தூக்கிண்டு தெருவிற்கு வருகிறாள். வந்து வேடிக்கை காட்டுகிறாள். குழந்தைக்கு சாப்பிட மாட்டேங்கிறது. என்ன பண்ணுறது? ஒரு நிலவை காட்டி, அதோ அந்த நிலவிலே ஒரு பாட்டி இருக்கிறாள், கதை சொல்கிறாள். இது போல் வந்து ஒரு நாளைக்கு வடையை சுட்டால் ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறாள். ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு வந்து மாற்றி சொல்லிடுறா. இது போல் வடைக்கு பதிலாக வேறு ஏதாவது போண்டான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். உடனே அந்த குழந்தை கேட்குமா என்ன, வடையா போண்டாவா? யாராவது கேட்பாங்களா? அதில் வந்து தாத்பரியமே கிடையாது. அந்த கதையில் என்ன தாத்பரியம்? குழந்தைய சாப்பிட வைக்கிறதுல தான் தாத்பரியம். குழந்தை சாப்பிட்றதுன்னா அந்த கதை பாதியிலே நின்று போயிடும். அதுபோல் இந்த இடத்துல பிரபஞ்சம் அப்படிங்கிறது எதுக்காக ஒரு கதை சொல்கிறது அப்படின்னா, அத்தியாரோப்பம் அப்பவாதம் வச்சு தான் வந்து வேதாந்தத்தை புரிய வைக்க முடியும். இந்த உலகம் இருக்குன்னு ஒரு சீடன் நினச்சிட்டு வந்திருக்கான். அவனுக்கு வந்து நீ உலகம்னு எதை பார்க்குறியோ, நீ இப்போ பார்த்து கொண்டிருக்கிற உலகம் அல்ல அப்படின்னு சொல்லணும். முதல்ல அவன் எங்கே இருக்கிறானோ அவனோட இடத்துக்கு கீழே வரணும். நீ எதை பாம்பு என்று பார்த்து கொண்டிருக்கிறாயோ அது பாம்பு அல்ல, அது கயிறு அப்படின்னு சொல்லணும். இது உலகம் அல்ல, பிரம்மம் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த உலகம் அப்படின்னு அவன் சொன்னது இதெல்லாம் இருக்கே அப்படின்னாக்க, ஆமாம் இதெல்லாம் இருந்தது, இப்படிலாம் வந்தது, இப்படி தான் படைக்கப்பட்டது, இந்த உலகம் இப்படி இருக்கு. ஆனால் இந்த உலகம் இதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக ஒன்று இருக்கே பிரம்மம், அதுதான் உண்மை அப்படின்னு கொண்டு போகணும் அவனுக்கு. அதனால உலகம் படைக்கப்பட்டதில் எந்த ஒரு தாத்பரியமும் கிடையாது எந்த உபனிஷதத்துக்கும். இருப்பவற்றை அதனால ஒரு அழகாக ஒரு லிஸ்ட் மட்டும் கொடுக்குறார். கொடுத்துட்டு இன்னும் இதெல்லாம் க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு குரூப் பண்ணிட்டார். இந்த க்ஷேத்திரம் எல்லாம் கலெக்டிவ் லெவலில் இருந்தது. சமஷ்டி லெவலில் இருந்தது. இப்போ வியஷ்டி லெவலில் எடுத்து சொல்ல போகிறார். ஒரு மனிதனுடைய உடம்பிலேயே இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் என்னன்னு காட்ட போகிறார்.
க்ஷேத்திரம் அப்படின்னா எது பார்க்கப்படுகிறதோ அது க்ஷேத்திரம். பார்ப்பவன் சைத்தன்யம். அது ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம். பார்க்கப்படும் பொருட்கள் எல்லாம் க்ஷேத்திரங்கள். பார்ப்பவன் யார் இருக்கிறானோ, சப்ஜெக்டாக யார் இருக்கிறானோ அவன் தான் க்ஷேத்திரஜன். நான் அப்படிங்கிறது அதுதான் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடியவை எல்லாம் க்ஷேத்திரங்கள். அப்போ நம்ம இங்கே பார்த்தது எல்லாமே க்ஷேத்திரமாச்சு. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே இந்த உடல் அப்படின்னு எடுத்துட்டாக்க, இந்த உடலில் என்னெல்லாம் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி உடலில் பார்த்த உடனே தெரியுது. நான் இந்த உடலை பார்க்கிறேன், உடனே க்ஷேத்திரம் தெரிஞ்சு போச்சு. ஸ்தூல உடல் முழுவதும் க்ஷேத்திரம் தெரிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த சூக்ஷ்ம உடல் ஒன்று இருக்குது நமக்கு, மனம் அப்படின்னு. மனம்ல என்னென்னலாம் வருது பாருங்க. எவ்வளவு ஆசை வருது, எவ்வளவு வெறுப்பு வருது, கோபம் வருது, எவ்வளவு சுகம் வருது, துக்கம் வருது ஒரு நிமிஷத்தில். இப்படி பலவிதமான எண்ணங்கள் வந்து போகிறது. அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு இருக்கோம், நமக்கே தெரியறது, புரியுறது. அப்படி அவையெல்லாமும் உணரப்படுகின்றன. எதெல்லாம் பெர்சீவ் பண்ணுறோமோ, பார்க்கிறோமோ, புரிந்து கொள்கிறோமோ அவையெல்லாம் க்ஷேத்திரம். அப்போ நாம் இப்போ உள்ளே உணர்கிறோம். எதை உணர்றோம்? ஒரு விருப்பு, வெறுப்பு, இதெல்லாம் உணர்றோம். அப்போ அந்த விருப்பு, வெறுப்பெல்லாம் க்ஷேத்திரம். அதை சொல்ல போகிறாருங்க. இச்சா, துவேஷா, சுகம், துக்கம், சங்காதேத்தனா திருதி ஏதத் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டார். இவையெல்லாம் க்ஷேத்திரங்கள். ஏன் இதெல்லாம் இங்கே சொல்கிறார் அப்படின்னாக்க, போன இதில் சாங்கியர்களை பற்றி சொல்லிட்டார். இந்த இடத்துல வைசேஷிக்கர்கள் பற்றி சொல்கிறார். வைசேஷிக்கர்கள்னு அவர்கள் ஒரு தத்துவ ஞானிகள் இருந்தார்கள், அவர்களுடைய பரம்பரை இருந்தது. அவர்களுக்கு கணாதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். அவரோட தத்துவப்படி இந்த இச்சை, துவேஷம், விருப்பு, வெறுப்பு இவையெல்லாம் ஆத்மாவை சேர்ந்தது. இவையெல்லாம் எப்படி நான் பார்க்கப்படும், நம்மளால் உணரப்படும் பொருளாக இருக்கிறது. உணரப்படும் பொருளாக இருக்கும்போது அது எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? ஒரு கேள்வி. அதனால தான் இந்த இடத்துல கண்ணன் சொல்லிட்டார். கிருஷ்ணர் பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, இவையெல்லாம் க்ஷேத்திரத்தை சேர்ந்தவை, ஆத்மாவை சேர்ந்தவை அல்ல அப்படிங்கிறத சொல்றதுக்காக இங்க சொல்றார். அத இதானிம் ஆத்மகுணாக இதி யான் ஆச்சக்ஷதே வைசேஷிக்காக தே அபி க்ஷேத்திரதர்மாக ஏவ. வைசேஷிக்கர்கள் எதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் ஆத்மாவை சேர்ந்ததுன்னு சொல்லிவிட்டார்களோ அவைகளும் கூட ஆத்மாவை சேராதவை, க்ஷேத்திரத்தை சேர்பவை அப்படிங்கிறது. நது க்ஷேத்திரஜ்ஞஸ்ய, க்ஷேத்திரஜனான அந்த ஆத்மாவை சேராது அப்படிங்கிறத காட்டுவதற்காக பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, இச்சாத்வேஷ சுகம் துக்கம் சங்காதேத்தனா திருதி ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன சவிகாரமுதாகிருதம். ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காருங்க. இதில் மற்றவையும் சேர்த்துக்கணும், எல்லாவற்றையும் சேர்த்துக்கணும். இங்கே பயம்னு வருது. பயமும் நம்ம மனசில் ஏற்படக்கூடிய ஒரு இது. எத்தனையோ விதமான உணர்ச்சிகள் நமக்கு வருகின்றன. அந்த எல்லா உணர்ச்சிகளும் இந்த க்ஷேத்திரத்தை சேர்ந்தவை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இங்கே இச்சை, துவேஷம், சுகம், துக்கம் அப்படின்னு சொல்லிகிட்டே வரார். இச்சா அப்படின்னாக்க, ஒரு பொருளை நான் அனுபவிக்கிறேன், அந்த பொருள் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, சுகத்தை கொடுத்துருக்கு. அதை மனசில் வச்சுட்டு திரும்பவும் அது வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் இச்சைன்னு பேர், விருப்பம்னு பேர். அப்படிப்பட்ட விருப்பம் எங்கேருந்து வந்தது? அதை வேணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அது மனசில் தானே வருது. அதனால அதுக்கு பேர் அந்தःகரண தர்மம்னு பேர், மனதின் தர்மம். அது அந்த மனம் இருந்து கொண்டு இதை வேண்டும் என்று எண்ணுகிறது. அப்போ மனம் வேண்டுகிறது, மனதினால் நான் உணர்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. அப்போ எதையெல்லாம் நாம் உணர்கிறோமோ அவையெல்லாம் க்ஷேத்திரம் தானே. ஸோ பார்க்கப்படுபவை எல்லாம் க்ஷேத்திரம். நான் யார்? பார்ப்பவன். இந்த சமஸ்கிருதத்தில் இந்த 3 பேர் இருப்பாங்க எப்போதுமே. திரிபுட்டி அப்படின்னு பேர். இந்த வேதாந்தத்தில் எடுக்கும்போது திரிபுட்டியை தெரிஞ்சுக்கணும். முதல்ல பேசுபவன், எதை பற்றி பேசுகிறேனோ அது பேசுதல் என்னும் செயல். பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள் பார்த்தல். இந்த 3 எப்போதுமே இருக்கும்.
அறிபவன், அறியப்படும் பொருள் அறிதல். இது தெரிஞ்சுக்கணும். அறிபவனான நான், அறியப்படும் பொருள் ஆப்ஜெக்ட், அறிதல் என்னும் செயல், இந்த மூணு சேர்ந்ததுக்கு பேர் திரிபுட்டின்னு பெயர். அறிபவனுக்கு பெயர் ஞாதா அப்படின்னு பேர். ஞானம் உடையவன் ஞாதா. அறியப்படும் பொருளுக்கு பேர் ஞேயம்னு பெயர். அந்த ஞேயத்தை இந்த ஞாதா எதன் மூலமாக அறிகிறான் அப்படின்னாக்க ஞானத்தின் மூலமாக அறிகிறான். ஒரு செயலை செய்பவன், அவனுக்கு பெயர் கர்த்தான்னு பெயர். செய்யப்படும் செயலுக்கு பெயர் காரியம்னு பெயர். அந்த காரியத்தை எதன் மூலமாக செய்கிறான் அப்படின்னா கரணம் மூலமாக செய்கிறான். கர்த்தா கரணம் காரியம். ஞாதா ஞேயா ஞானம். இது தெரிஞ்சு, இதுக்கு பேர் தான் திரிபுட்டின்னு பெயர். அது ஆப்ஜெக்டுக்கு பெயர் ஞேயம்னு பெயர். அது ஞேயமாக இருக்கிறதுனால க்ஷேத்திரம். இதுதான் லாஜிக். இந்த இச்சைங்கிறது மனதில் இருக்கக்கூடிய அந்த ஆசைங்கிறது பார்க்கப்படுவதாக இருக்கிறது. அதனால அதற்கு பேர் க்ஷேத்திரம்னு பேர். இந்த இடத்துல சங்கரர் சொல்றார், ஞேயத்வாத் க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். இந்த இச்சைக்கும் சொல்ல போறார் ஞேயத்வாத் க்ஷேத்திரம் அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தில் இச்சா, துவேஷ, சுகம், துக்கம், சங்காதச்சேதனாதிருதி அப்படின்னு இந்த 6 இடம் இருக்கு. இந்த 6 இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் இவர் இதை சொல்றார், ஞேயத்வாத் க்ஷேத்திரம், ஞேயத்வாத் க்ஷேத்திரம் 6 தடவை சொல்றாரு இங்க. இதுதான் காரணம். எதுக்காக இந்த ஒரு பொருளை க்ஷேத்திரம்னு சொன்னோம்? ஏனென்றால் அது பார்க்கப்படுகிறது. பார்க்கப்படுவதால் அதற்கு க்ஷேத்திரம் என்று பெயர். ஞேயத்வாத் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் இச்சைக்கு ஞேயத்வாத் க்ஷேத்திரம் ஆயிடுத்து. இச்சை நம்மளால் பார்க்கப்படுகிறதுனாக்க இச்சைனாக்க விருப்புன்னு வச்சுப்போம். அப்போ துவேஷம் அப்படின்னா வெறுப்பு. வெறுப்பும் மனசில் தானே இருக்கு. இச்சைக்கு என்ன டெஃபினேஷனோ அதே டெஃபினேஷன் தான் வெறுப்புக்கும். இச்சைக்கு என்ன ஒரு டெஃபினேஷன் அப்படின்னா, நாம் முன்னாடி இதற்கு முன்னால் அதை அனுபவித்தோம், அது நமக்கு பிடித்திருந்தது, அதனால் அதை திரும்பவும் வேண்டும் என்று அனுபவிக்க விரும்புகிறோம், அதனால் அது வேண்டும் நினைக்கிறோம். அதுக்கு பேர் இச்சைன்னு பேர். வெறுப்புக்கும் அதே தான் டெஃபினேஷன். இதுக்கு முன்னாடி அதே பொருளை நாம் அனுபவித்திருக்கிறோம், ஆனால் நமக்கு அந்த இடத்துல அனுகூலமாக இல்லை, அது பிரதிகூலமாக இருந்தது, பிடிக்காமல் இருந்தது, அதனால அதோடைய ஞாபகம் வந்தாலே வேண்டாம்னு நினச்சிக்கிறோம். அதுக்கு பேர் துவேஷம்னு பேர். அப்படி அந்த துவேஷமும் நம்முடைய மனசில் தான் இருக்கு. அதனால அங்கேயும் சொல்லிட்டார், அயம் துவேஷா ஞேயத்வாத் க்ஷேத்திரமேவ அப்படின்னு அதையும் சொல்லிட்டார். இந்த இச்சை எதனால் வந்தது? சுகத்தை நான் அனுபவித்ததுனால வந்தது. அப்போ அந்த சுகம் எங்கே இருக்குது அப்படின்னா உள்ளதான் இருக்கு. சுகம் அனுகூலம் பிரசன்னம் சத்வாத்மகம். சுகமாக இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்குது, நல்ல ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கேன். அந்த அனுபவத்தினால் அதை புரிந்து கொண்டிருக்கிறேன். புரிந்து கொண்டேன் இல்லையா, அது ஞேயமாயிடுத்து. போ ஞேயத்வாத் க்ஷேத்திரமேவ, சுகம்ங்கிறது க்ஷேத்திரமாயிடுத்து. துக்கம் பிரதிகூலாத்மகம் ஞேயத்வாத் ததபி க்ஷேத்திரம். சுகம் க்ஷேத்திரம் அப்படின்னாக்கா துக்கமும் க்ஷேத்திரம். அதனால சுகம் நிச்சயமாக ரொம்ப நாள் நிற்காது அப்படின்னா துக்கமும் நிற்காது. அது ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு மட்டும் ஏன் துக்கமாக வந்துட்டே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா சுகம் அது எப்போதும் சுகம் இருந்துகிட்டே இருக்குமா என்ன? என்னைக்காவது ஒரு நாள் துக்கம் தான் ஆகும். அதே போல துக்கமும் என்றைக்குமே இருக்காது, என்னைக்காவது ஒரு நாள் சுகம் தான் ஆகும். ஏன்னா அதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவை. சுகமும் துக்கமும் வந்து போகக்கூடியவை. ஏன்னா அவையெல்லாம் க்ஷேத்திரங்கள். இதன் பிறகு இன்னொன்று சொல்கிற சங்காத்தகா அப்படின்னு. சங்காத்தகான்னாக்க கலவை அப்படின்னு அர்த்தம். இவற்றையெல்லாம் இந்த பஞ்சபூதங்களின் கலவையாக இருக்கக்கூடியவை, பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடியவை இந்த தேகம், இந்திரியங்கள், இவையெல்லாம் கலந்து ஒரு மனுஷன் ஸ்தூல உடல் இருக்கிறதே, இதுக்கு பேர் தான் சங்காத்தம்னு பேர். இந்த சங்காத்தம் எப்படிப்பட்டது? அதுவும் க்ஷேத்திரம். க்ஷேத்திரம் ஞேயத்வாத் அப்படின்னு போட்டார். சேத்தனா அப்படின்னு போடுற. சேத்தனானாக்கா சைத்தன்யம்னு அர்த்தம். இதுவரையிலும் நம்ம சொன்னது இந்த இச்சை, துவேஷம், சுகம், துக்கம் இதெல்லாம் க்ஷேத்திரம் சொன்னதில் நமக்கு ரொம்ப சுலபமாக ஒத்துன்றுவோம். சேத்தனான சைத்தன்யமே. சைத்தன்யத்தை க்ஷேத்திரம்னு சொல்லிட்டாரே. இங்கே ஒரு கேள்வி வரும். இந்த இடத்துல சைத்தன்யம் சேத்தனான என்ன அர்த்தங்கிறத விளக்கணும். இங்கே
இப்போது காது இருக்கிறது, காது வழியாக நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காது பஞ்சபூதங்களால் ஆனது. அது எப்படி கேட்கறது? அது கேட்க முடியாது. காது கேட்கிறது அப்படின்னா இந்த டேபிளுக்கும் கேட்கணும். நம்ம பேசுறது டேபிளுக்கு கேட்கறது இல்லையே. டேபிளுக்கு கேட்கல அப்படின்னாக்கா நம்முடைய காதுக்கும் கேட்கக்கூடாது. எப்படியோ காது கேட்கறது. எப்படி அப்படின்னா உண்மையிலேயே காது கேட்காது. ஆனால் இந்த மனம்னு ஒன்று இருக்கே, மனம் தன்னிடம் ஒரு சக்தி வச்சுன்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா அதில் ஒரு சைத்தன்ய சக்தி இருக்குது, சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அது தன்னுடைய சக்தியை காதிற்கு கொடுக்கிறது. யாருடைய மனம் இந்த சப்தத்தில் சேர்ந்து இல்லையோ அவர்களுக்கு அந்த சப்தம் கேட்டால் கூட தெரியாது. சில நேரத்தில் என்ன பேசினேன்னே தெரியல, நான் இங்கே தான் இருந்தேன், என்னமோ நடந்தது தெரியல, நான் என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படிங்கிறோம். யார் என்ன சொன்னாங்கன்னே தெரியல அப்படிங்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த மனம் இல்லை, காதில் மனம் இல்லை, செலுத்தவில்லை, அந்த சப்தத்தில் மனம் செல்லவில்லை. அப்போது ஒரு சப்தத்தை கேட்கணுன்னா வெறும் காது பத்தாது, காதிற்கு உள்ள அந்த சக்தி அந்த மனசிலிருந்து வரணும். அப்போ காதிற்கு மனம் சக்தியை கொடுக்கிறது. பஞ்சபூதங்களாலான இந்த காதிற்கு இந்த மனம் தனது சக்தியை கொடுக்கிறது. பஞ்சபூதங்களாலான இந்த காதிற்கு அந்த சக்தி கிடையாது. அதை இந்த மனதிலிருந்து அது கடன் வாங்கி கொள்கிறது. இப்போ அதே கேள்வியை இந்த மனசை நோக்கி திருப்புவோம். நம்ம மனமும் பஞ்சபூதத்தினால தானே ஆச்சு. காது ஸ்தூலமான பஞ்சபூதங்களால் ஆனது, மனம்ங்கிறது சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களால் ஆன மனதிற்கும் நிச்சயமாக அந்த கேட்கின்ற சக்தி கிடையாது. அப்போ எப்படி அந்த பஞ்சபூதங்களால் ஆன சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களால் ஆன இந்த மனம் சக்தியை ஸ்தூலமாக இருக்கக்கூடிய இந்த காதிற்கு வழங்கி இருக்க முடியும்? கேள்வி இருக்கு. அப்போ இந்த மனதிற்கு வேற ஏதோ ஒன்று அந்த சக்தியை கொடுத்துருக்கு. அந்த வேற ஏதோ ஒன்று தான் அந்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். உண்மையிலேயே அந்த ஆத்மா தான் எல்லா விதமான செயல்களிலும் இருக்கு. தன்னுடைய சைத்தன்யத்தை, அது ஆத்மாங்கிறது ஒளி வடிவமாக இருக்கக்கூடியது, தன்னுடைய சக்தியை இந்த மனதிற்கு கொடுக்கிறது. மனம்ங்கிறது ஒரு கண்ணாடி போன்றது. ஆத்மாவின் சைத்தன்யத்தை அது பிரதிபலிக்கிறது. ஆத்மாவை சித் அப்படின்னு சொன்னாக்க இந்த பிரதிபலிப்புக்கு பெயர் சிதாபாசன்னு பெயர். உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனதிலே தெரியக்கூடிய அந்த ஆத்மாவிற்கு சிதாபாசன்னு பெயர். அந்த சிதாபாசன் அந்த சைத்தன்யத்தின் சக்தியை பெற்றுக்கொள்கிறான். யாருடைய மனம் தூய்மையாகவும் ஆடாமலும் ஒருமைப்பட்டும் நிற்கிறதோ அவர்களுடைய ஞானம் அதிகமாக இருக்குது. அதனால தான். ஏன்னா அவர்களால் அந்த சைத்தன்யத்தை நன்றாக பிரதிபலிக்க முடிகிறது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம், மனசிலே இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் இருக்கே, பிரதிபலிக்கின்ற சைத்தன்யம். அந்த பிரதிபலிக்கின்ற சைத்தன்யத்திற்கு சேத்தனான்னு பேர் இந்த இடத்துல. அதை தான் இந்த இடத்துல சேத்தனைன்னு சொல்கிறார். அப்போ பிரதிபலிக்கின்ற சைத்தன்யம் என்பது கண்ணாடியில் தெரிகின்ற சைத்தன்யம். அப்போ உண்மையான சைத்தன்யம் இல்லை. சைத்தன்யம் வேறு, பிரதிபலிப்பு வேறு. அந்த பிரதிபலிப்புக்கு க்ஷேத்திரம் என்ற பெயர். அதனால தான் அந்த இடத்துல சொல்லிட்டார் க்ஷேத்திரம் ஞேயத்வாத் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் திருத்திகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். திருத்திகி அப்படின்னா இந்த உடலை எல்லாம், நில் அப்படின்னா நிற்கிறோம், உட்காருன்னா உட்கார்றோம். இந்த உடலை நல்ல ஆரோக்கியமாக திடகாத்திரமாக வைத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் திருத்தின்னு பெயர். தேகேந்திரியாணி திரியந்தே அப்படின்னு சொல்கிறார். அந்த இருக்கக்கூடிய ஆரோக்கியம், அந்த திடமான ஒரு தன்மை, அந்த திடத்தன்மை அதுவும் நம்மளால் அனுபவிக்க முடிகிறது. ஞேயத்வாத் க்ஷேத்திரம் முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாவற்றையும் க்ஷேத்திரம் க்ஷேத்திரம் க்ஷேத்திரம்னு சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ஷேத்திரம் அப்படின்னா இல்லைன்னு தள்ளி விடணும். இப்போ க்ஷேத்திரத்தை பிடிக்கணும், க்ஷேத்திரஜனை பிடிக்கணும். க்ஷேத்திரமெல்லாம் வேண்டாம், அனாத்மா எதுவுமே வேண்டாம்னு சொல்லணும். இவையெல்லாம் அனாத்ம வரிசையில் இருக்கக்கூடியவை.
ஆத்மாவை பிடிக்க வேண்டும். அந்த ஆத்மாவை பிடிச்சால் ஒருவனுக்கு என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. ஞேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா அமிர்தமுஷ்ணுதே அப்படின்னு 12வது ஸ்லோகத்தில் சொல்றார். அந்த ஆத்மாவை பிடித்து கொண்டால் ஒருவன் அறிந்து கொண்டு விட்டானே ஆனால் யத் ஞாத்வா அமிர்தமுஷ்ணுதே, எந்த ஆத்மாவை ஒருவன் அறிந்து கொண்டு விட்டானோ, ஆத்மாவை அறிந்தவனுக்கு அறிந்து கொண்ட பிறகு அவன் அமிர்தனாக ஆகிவிடுகிறான், மரணமற்ற தன்மையுடையவனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்ல போறார். அப்போ அந்த ஆத்மான என்ன, இந்த சைத்தன்யம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அந்த சைத்தன்யத்தை அறிந்து கொள்வதும் வழியை பார்க்கணும். இப்போ அதை அறிந்து கொள்வதற்கு சாதனமாக இருக்கக்கூடியவை நல்ல பண்புகள். நல்ல பண்புகள் இல்லாமல் இவற்றை எல்லாம் அடைந்து விட முடியாது. அதனால சாதனம் இல்லாமல், சாதனம்னாக்க இப்போ லட்சியத்தை அடைவதற்கு உண்டான வழியை சொல்லாமல் லட்சியத்தை மட்டும் சொல்லிட்டு போகாது வேதாந்தம். இதில் உபனிஷதங்களில் நச்சிகேதன் யமதர்மனிடம் ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த உடல் போன பிறகு ஆத்மான்னு ஒன்று இருக்கா இல்லையா? சில பேர் இருக்குன்னு சொல்கிறார்கள், சில பேர் இல்லைன்னு சொல்கிறார்கள். இது பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். இருக்கா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு. நேராக ஒரே பதில் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போயிருக்கும் அவனோட கேள்விக்கு பதில். அப்படி இல்லை. அவன் கேட்க வந்தவன் அந்த ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அதற்குண்டான வழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கான். இல்லைன்னா அந்த ஒரு கேள்வி வர வேண்டிய அவசியமே இல்லை. ராமகிருஷ்ணர்கிட்ட விவேகானந்தர் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாக்க எதுக்கு கேட்டார்? பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு போறதுல முடிச்சிருக்கலாம். பார்த்திருக்கிறேன், உன்னை பார்ப்பதை விட நன்றாக பார்த்திருக்கிறேன், அது உனக்கும் காட்ட முடியும் அப்படிங்கிறார். அதுதான் முக்கியம். சீடனுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவனுக்கு வேண்டும்ங்கிறத காட்டுறார். அப்போ அந்த வழி சொல்லணும். லட்சியத்தை சொல்லிவிட்டால், நோக்கத்தை சொல்லிவிட்டால் மட்டும் போராது, அதை அடைகின்ற வழியை சொல்ல வேண்டும். இந்த இடத்துல அதனால தான் அந்த ஆத்மாவை அடைந்து விட்டால் யஜ்ஞாத்வா அமிர்தமுஷ்ணுதே அப்படின்னு சொன்னது. அந்த ஆத்மாவை அடைந்து விட்டால் ஒருவன் மரணமற்ற தன்மையை அடைகிறான். லட்சியத்தை சொல்லிட்டார், வழி எங்க? வழியை முதல்ல சொல்றார். இந்த நற்பண்புகளை எல்லாம் வைத்துக்கொள், இதையெல்லாம் வைத்துக்கொண்டால் அந்த ஆத்மாவை அடையலாம் அப்படின்னு சொல்றார். அது என்னென்ன பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 7வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரணும் சொல்ல போறார். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திரார்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிகிரஹ இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனஹங்காரே ஏவச்ச ஜன்ம மிருத்யுஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம் அசக்தி அனபிஸ்வங்கः புத்திரதாரகிருஹாதிஷு நித்தியம் ச சமச்சித்தத்துவம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு. இப்படி பலவிதமான நற்பண்புகள்லாம் சொல்லப்படுற. அதனால தான் இந்த இடத்துல ஆச்சாரியர் எழுதுறார், ஞான சாதனத்வாத் ஞானசப்தவாச்சியம் விததாதி பகவான் அப்படிங்கிறார். ஞானத்திற்கு இவையெல்லாம் சாதனமாக இருக்கக்கூடியவை, ஞானத்தை அடைவதற்கு சாதகமாக இருக்கக்கூடியவை. அதனால ஞானத்திற்கு சாதனமாக இருப்பதனால் இதற்கு ஞானம்னே பேர். எப்படி ஒருவன் உடம்பு சரியில்லாதவனாக இருக்கான்னு வச்சுப்போம், டயபெட்டிஸ் இருக்கு, அவனுக்கு அந்த மருந்து போடலைன்னாக்கா அவனுக்கு உயிரே போயிடும்னு வச்சுப்போம். அந்த மருந்து தான் உயிர் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? மருந்து தான் உயிர். அது உயிருக்கு சாதனமாக இருந்தாலும் கூட அதை உயிர்னே சொல்வது போல் இதெல்லாம் ஞானத்திற்கு சாதனமாக இருந்தாலும் இதை ஞானம் அப்படின்னே சொல்ல போகிறார். இது அதனால் ஞானத்தை பற்றி கூறுகிறேன் அப்படின்னு ஆரம்பித்து இந்த இடத்துல ஞானத்தை சொல்ல போகிறார். அமானித்வம் அதம்பித்வம் அப்படின்னு அதை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.